வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் குடுத்துக்கிறேன். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அண்ட் தென் இது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ, இல்ல லைக்ஸ்க்காகவோ போஸ்ட் பண்ற வீடியோஸ் கிடையாது. எங்க ரியல் டைம் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால இந்த வீடியோ நாங்க மேக் பண்ணணும்னு நெனச்சோம். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ. நாங்க ரெகுலரா ஆடுன ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஒரு ரீசென்ட் டைம்லேருந்து ஒருத்தர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது கார்டியக் அரெஸ்ட் ஆகி கீழ விழுந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்துருந்தா கூட இந்த சிபிஆர் பற்றின நாலேஜ் எல்லாருக்குமே இல்லைன்றதுனால நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ சிபிஆர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நான் சிபிஆர் கற்றுக்கிட்டா இருந்தால் கூட என்ன நான் காப்பாற்றிக்க முடியாது. ஸோ ஒரு டீமில் 11 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் சிபிஆர் நீங்கள் இன்னொருத்தவங்க இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்கள் அவங்களை காப்பாற்ற முடியும். அதனால தான் சிபிஆர் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் குரூப்பாக போகும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை பற்றின நாலேஜ் இருக்கணும். இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நான் டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவரோட பிஸி ஷெடியூலில் கூட அவர் இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டாக்டர் சுந்தர் கார்டியாலஜிஸ்ட், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு ஸ்ரீவித்யா மேடம். அவங்க தான் இந்த செஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டீட்டெயில்டாகவும் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட போன செஷன்ஸ். இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சிபிஆர் பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். சிபிஆர் ட்ரைனிங் பைஸ்டாண்டர்ஸ், அதாவது காமன் மேனுக்கு சிபிஆர்னா என்ன, எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் இங்க எவ்ரி வீக் சொல்லி கொடுத்துதான் இருக்கும் பப்ளிக். ஸோ ரீசெண்டாக நாங்கள் சுந்தரோட பேஷண்ட் விக்னேஷ் இன்சிடென்ட் பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. one of the colleagues who was paying in a team suddenly got collapsed on the ground, and it was so unfortunate that he was not able to save. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்து போகிறோம். ரொம்ப ஹைஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கோ எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கோ கிடையாது. சிம்பிளா 2 கை இருந்தா போதும், நார்மல் அடல்ட் எனிபடி கேன் பெர்ஃபார்ம் சேஃப்டி. அதை பத்தி எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பதட்டப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சீனை நம்ம இருக்கும்போது போல்டா இருந்து அது பண்ற டெக்னிக்கை கரெக்டா பண்ணிட்டா போதும். எவ்ரிதிங் வில் பி சால்வ். ஸோ ரீசெண்டாவே இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம வீட்லயே சில பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும், ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. பதட்டத்துல இருக்கும், பேனிக் ஆயிடும், பிரெயின் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி பொது இடத்துல, ஆபீஸ்ல நிறைய நடக்கும், விளையாடுற இடத்துல நிறைய நடக்கும். இந்த மாதிரி டூர் பிக்னிக் அந்த மாதிரி போகும்போது, குரூப்பா போகும்போது நடக்குது. இது உங்களுக்கு அந்த காமன்னா தெரியாது, எங்கேயோ நடக்குது, நமக்கு வராது, இது நடக்கிறதே இல்லை அப்படின்னு கூட நினைச்சிட்டீங்க. பட் நாங்க பழைய சென்டர்ல இதை விட்னஸ் பண்றோம். எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு பத்தி எங்களுக்கு every now and then it is happening. As we speak it is happening here neighborhood நடந்துதான் இருக்கு. எவ்ரிடே ஒரு 3-5 பேஷண்ட்ஸ் வருவாங்க கொலாப்ஸ் ஆயிட்டு. அதுல 50% சேவ் பண்ண முடியாது. ஏன் அப்படி சேவ் பண்ண முடியல அப்படின்னா, இனிஷியலா பண்ணக்கூடிய ரீசசிட்டேஷனை வீட்டுல இருக்கவங்களுக்கு பண்ண தெரியல, இல்ல பண்ண முடியாம போயிடுறாங்க, இல்ல அதை பத்தி ஒண்ணுமே நாலேஜ் இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியதே தவிர, இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற டைமை டிலே பண்ணிடுறாங்களே தவிர, இது மாதிரி ஒண்ணு இருக்கு, நம்ம பண்ண ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சிபிஆர்னா என்னன்னு சொல்லிட்டு, கார்டியோ பல்மனரி ரீசசிட்டேஷன் சொல்றோம். கார்டியோனா ஹார்ட் உங்களுக்கு தெரியும், பல்மனரினா லங். ரீசசிட்டேஷன் அதை ஸ்டாப் ஆயிருக்கிறத திருப்பி ரிட்டர்ன் டு நார்மல் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. இவ்வளோ நீங்க டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்க போறோம். செஸ்ட்ல நின்று போயிருக்க ஹார்ட்டுக்கு ஓட வைக்கணும். அவ்வளோ. ஹார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 ரத்த குழாய் இருக்கும். ஹார்ட் இஸ் பம்பிங் ஆர்கன், உங்களுக்கே தெரியும். அது பம்ப் பண்ணாதான் ஃபுல்லா எல்லா பிளட், பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்குமே பிளட் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அது வேலை பண்றதுக்கு அதுக்கு மேல சின்னதா 3 ரத்த குழாய் போகும், 3 ஆர்கன்ஸ் இருக்கும். அது வழியா பிளட் போனாலும் அதுக்கு நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் போகும். அப்பதான் அதால பம்ப் பண்ண முடியும். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் சினாரியோட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ரத்த குழாயில அடைப்பு, பிளட் கிளாட் போய் சடனா ஒரு இடத்துல கிளாக் ஆயிடும். ஸோ இப்படி ரத்தம் போயிட்டு இருக்கும் ஒரு குழாயிலனா, ஒரு கிளாட் ஒரு கல்லு மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த இடத்துல நின்று போச்சுன்னா இங்கேருந்து போக வேண்டிய பிளட் போக முடியல. அது மேஜர் பிளட் வெசலா இருந்ததுன்னா அந்த மாதிரி கிளாட் ஆகும்போது மெஜாரிட்டி ஆஃப் தி ஹார்ட் மசில் கட் ஆயிடும், பம்ப் பண்ண முடியாது. ஸோ அது பம்ப் பண்ண முடியலன்னா ஆர்கன்ஸ் பிளட் போகாது. வைட்டல் ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின், இதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் 3 minutesல கண்டினியூஸா பிளட் போகலன்னா கோமாக்கு போயிடும். அதுக்கப்புறம் இப்போ டிரான்ஸ்ஃபில் ஆயிடும். நம்ம ஒன்றே பண்ண முடியாம உயிர் காப்பாற்றலாம். ஸோ நம்மளோட எய்ம் என்ன,
vital organs like brain and other main organs blood supply continuous போக வைக்கிறது. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் சடனா விளையாடிட்டு இருக்க ஆக்டிவா இருக்கவங்க சின்னவங்க எந்த வெளியேற்றி யாரா இருந்தாலும் சரி ஒருத்தர் விழறாங்கன்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் தான். அது தவிர்த்து வேற ரீசனே இருக்க முடியாது. ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்ன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அவங்க சடன் கார்டியாக் அரெஸ்ட் சடன் கார்டியாக் ஹார்ட் அட்டாக்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. அவங்க பிரீத்திங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அது பல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக். பிரீத்திங் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். லுக் லிசன் ஃபீல்னு சொல்லி தருவோம். அதாவது கண்ணுல ஒருத்தர் விழுந்திருக்காருன்னா பார்த்தாலே தெரியும் செஸ்ட் மூவ்மெண்ட் இருக்காது, மேலே இருந்து போயிடும். அதுதான் நம்ம கண்ணால லுக் பண்றது. லிசன் பண்றதுன்றது எப்படின்னா காதை கொண்டு போய் கீழே விழுந்திருக்கவங்களோட மூக்குக்கு கீழே வைக்கணும். சத்தம் கேட்கும், அகோனல் சவுண்ட் எல்லாம் கேட்கும், ஒரு மாதிரி சவுண்ட் சத்தமே இல்லாம கூட இருக்கும். அது தவிர்த்து 2 ஃபிங்கர்ஸை மூக்கு கீழே வச்சு பார்க்கணும். நான் பண்ணியும் காமிங்க டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ ஓரளவு முடிச்சது. மூக்கு கீழே வச்சு பார்க்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கீன் ரொம்ப சென்சிட்டிவ். சூடான காற்று வெளியில உள்ள போயிட்டு வெளியில வர சூடு காற்று இங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சேஞ்சஸ் இன் செஸ்ட் மூவ்மெண்ட்டும் இல்லை, காற்று உங்களுக்கு சத்தமும் காதுல கேட்கலாம். அவங்க மூக்கு கீழே வைக்கும்போது கையில வச்சு பார்த்தாலும் சூடான காற்றை ஃபீல் பண்ணலாம். கட்டாயம் பிரீத்திங் இல்லை. இல்ல பிரீத்திங் லைட்டா இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு சஃபகேஷன் பிரீத்திங் பண்றாங்கனாலும் அதுவும் கன்சிடர்ட் அஸ் கார்டியாக் அரெஸ்ட் தான். ஏன்னா அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா பல்ஸ் செக் பண்றது. எப்படி பல்ஸ் செக் பண்ணணும்? நீங்க எல்லாம் நார்மலா என்ன செக் பண்ணுவீங்க? பல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது கை மணி கட்டிட்டேன் ரேடியல் ஆர்டரி சொல்லுவாங்க. பட் ரேடியல் ஆர்டரி செக் பண்றது கரெக்டான மெத்தட் இல்லை. ஒரு சடனான அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா கழுத்துக்கு கீழே பிரெயினுக்கு போற பிளட் வெசல்ல சப்ளை இருந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது இருந்திருக்குன்னா எஸ், he is in arrest definitely. Now we have to make the victim survive by doing conversion. எது எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த பல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கே நீங்க செக் பண்ணிக்கலாம். 2 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பக்கமா திருப்பிக்கோங்க கழுத்து. இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணி பாருங்க. அட் அ டைம் ஒரு பக்கம் தான் பண்ணணும். நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கையில பல்ஸ் பண்ணுவீங்களா? ரொம்ப பின்னாடியும் போக வேண்டாம். இந்த அடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் 2 சென்டிமீட்டர் கை வச்சுக்கோங்க. ஒரு சம்பர் நீங்க ரொம்ப மேல வைக்கணும். ஈஸியா ஃபீல் பண்ணும். அதே மாதிரிதான் நடுவுல கழுத்துல இந்த அந்த இந்த 2 ஃபிங்கர்ஸோட இந்த பகுதியை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உடனே பல்ஸ் ஃபீல் பண்ணுவோம். 2 சைடும் சேர்ந்து யாருக்குமே பிரஸ் பண்ணி பார்க்க கூடாது, நமக்கும் பண்ணிக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா 10 செகண்ட் இப்படி கவுண்ட் கிடினஸ் வரும். பிளட் சப்ளை டு பிரெயின் வில் பி ஸ்டாப். 10 செகண்ட்ஸ் தான் ரொம்ப அந்த டைம் ஒரு வாட்டி ஒரு சைடுல மட்டும்தான். ஸோ இந்த இடம் நீங்க ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். பல்ஸ் ஃபீல் பண்ணிட்டு எனிபடி கேன் லேர்ன். ரொம்ப ஈஸி. வீட்டில் யாராவது இருக்கவங்களுக்கு நீங்க டச் பண்ணி பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு அப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க. ஸோ பிரீத்திங் இருக்கான்னு பார்க்கறதுக்கு லுக் லிசன் ஃபீல் பண்ணி பார்க்கணும். பல்ஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு கட்டாயம் இங்கதான் பார்க்கணும், கையில பார்க்க கூடாது, ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இப்போ என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் விழுந்திருக்காரு, நான் மட்டும்தான் இருக்கேன், சிங்கிள் பர்சன் தான் இருக்காங்க வயசாண்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்? மல்டிபிள் பீப்புள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்ற சினாரியோவையும் பார்ப்பாங்க. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன்னா என்ன பண்ணுவேன்னா கொலாப்ஸ் ஆயிட்டேன், நான் காமன் பர்சன், பட் எனக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு சிபிஆர் பத்தி, ஒரு பேசிக் ட்ரைனிங் உங்களை மாதிரி நான் எடுத்துருக்கேன். என்ன பண்ணுவேன்? கீழே விழுந்துட்டாருன்னா உடனே சீன் எப்படி பாக்குறேன், எல்லாரும் இருக்காங்களா இல்லையா? யாருமே இல்லை, ஏதோ ஒரு எட்ஜி பேச இருக்காரு, என்னால முடிஞ்சுன்னா குடிச்சு இழுத்து விட்டுருக்கிறேன். இல்ல அப்படின்னா கூட இருக்கிற இடத்துல கை காலை நீட்டி முகத்தை சரிஞ்செல்லாம் விழுந்துருக்காங்க, கை கால முதல்ல கை காலை ஃபாஸ்டா சரி பண்ணி நல்லா பண்ணி வச்சு அப்படி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரீத்திங் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணு. கை வச்சு பாருங்க, அசைவு இருக்கணும். செக் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாமே பேரலா பண்ணலாம். இது பண்ணிட்டு மூக்கு கீழே கை வைங்க, சூடான காத்து இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா காதை கொண்டு போய் இப்படி வச்சு கேளுங்க, சத்தம் நல்லா இல்லையான்னு. எனக்கு ஒண்ணுமே பிரீத்திங் பத்தி தெரியல, நோ ப்ரூவ் ஆஃப் பிரீத்திங் அப்படின்னாலையும் பல்ஸ் பார்க்கணும். கழுத்தை கொஞ்சம் மேல வச்சுட்டு தலையை கொஞ்சம் மேல தூக்கிட்டு பல்ஸ் செக் பண்ணி பாக்குறேன். நீங்க இருக்கிற பக்கமே பாருங்க. செக் பண்ணா பல்ஸ் கிடைக்கல, சரி இன்னொரு பக்கமும் செக் பண்ணி பாக்குறேன், பல்ஸ் கிடைக்கல. உடனே என்ன பண்றீங்க? கால் ஃபார் ஹெல்ப். ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு ஷவுட் பண்ணணும். யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் வாங்க, காப்பாத்துறீங்க, ஒருத்தர் விழுந்திருக்காங்க, நல்ல உரத்த குறை கொடுக்குறேன். பிகாஸ் நீங்க தனியா இருக்கீங்க, நீங்க சத்தம் போட்டாதான் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் வருவாங்க. தனியா நீங்க தொடர்ச்சியா டிபிஆர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? யாருக்குமே தெரியலாம்.
விட்டீங்கன்னா இவங்களுக்கு லைஃப் ரிஸ்க் ஆகும். ஸோ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கீப் ஷவுட்டிங் ஃபார் ஹெல்ப், சம்படி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். தனியா இருக்கீங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா இது ரெண்டும் இல்லைன்னும் போதே somebody should call for the emergency team, the nearby hospital தெரியப்படுத்தி ஆம்புலன்ஸ் அவங்க. ஸோ இப்போ நான் தனியா இருக்கேன், நான் ஷவுட் பண்றேன், யாராவது கேட்டிருக்கும், எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, இங்க யாரோ போறவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணேன், பேஷண்ட் இப்படிப்பட்ட பேஷண்ட்னா அந்த விக்டிம் இப்படி படுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல இப்படி முட்டி போட்டு செஸ்ட் கிட்ட வந்து ரெண்டு முட்டிக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொசிஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்துடும். இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஏன் நான் உங்களுக்கு கிளீனா சொல்றேன்னா, அந்த டைம்ல நீங்க இதெல்லாம் கவனிக்கணும்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆயிடும், உங்களால பண்ண முடியாம போயிடும் அவ்வளவு. ஸோ பேஷண்ட் நெக் இந்த எலும்பு கொஞ்சம் எப்படி மேல புல் பண்ணிக்கோங்க, தாடா மேல போகும், ஆட்டோமேட்டிக்கா வாய் திறந்துடும். ஏர் ஏதாவது உள்ள போட்டு சான்ஸ் கொடுக்குறோம், வாய் திறந்துடும். இப்படி கழுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, முட்டி தான் போட்டுக்கணும், உட்கார்ந்துடக்கூடாது, முட்டி போட்டு இப்படி நிற்கணும். ஒரு கை மேல ஒரு கை இப்படி இன்டர்லேஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடம் எல்போஸ் சொல்றோம் இல்லையா, இந்த இடம் மடங்கக்கூடாது. ஓகே, அண்ட் தென் ஒருத்தரோட செஸ்ட்ல நடுவுல நெஞ்சு குழின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம கையோட ஹீல், இந்த பாமோட ஹீல அங்க பதிய வைக்கிற மாதிரி வைக்க போறோம். வச்சுட்டு ஃபுல் ஷோல்டர்ல இருந்து ப்ரெஷர் கீழே இறங்கணும். அப்பதான் இந்த ப்ரெஷர் செஸ்ட்ல இறங்கும். ஒவ்வொரு வாட்டி கம்ப்ரெஷன் கொடுக்கறது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் போயிட்டு வருது. அதுக்கு மேல போனாலும் ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவோம் ரிப்ஸ் எல்லாம். இது பண்ணாலும் ஃபிராக்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் லைஃப் காப்பாற்றிடுவோம். ஃபிராக்சர் எல்லாம் உடனே ஹீல் ஆயிடும், ஒரு 3 மாசம் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். 5 சென்டிமீட்டர் கம்மியா கம்ப்ரெஷன் பண்ணாலும் எஃபெக்டிவ்னஸ் போகாம போகுது. அதாவது ஹார்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குற கம்ப்ரெஷன் ரீச் ஆகாது, அதனால ஹார்ட் அளவுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு தோண முடியும். அதே சமயம் கம்ப்ரெஷன் கொடுக்கறது 5 சென்டிமீட்டர் உள்ள போகுதுன்னா திருப்பி அது வெளியில ரீகாயில் ஆகுறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு நிமிஷத்துல 100ல இருந்து 120 முறை கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஞாபகம் கண்டினியூஸா கொடுக்கணும். ஒரு 30 தடவை கொடுத்துட்டு முடியலன்னு விட்டீங்கன்னா திருப்பி பிளட் சப்ளை ஸ்டாப் ஆயிடும், திருப்பி பிரெயின் டெட் ஒரு லைஃப் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது யாராவது உங்களை அடுத்தது ரிலீவ் பண்ணிட்டு அவங்க டேக் ஓவர் பண்ற வரைக்கும் நீங்க கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம், இல்ல ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் கொடுக்கலாம், இல்ல இவங்களுக்கு சைன்ஸ் ஆஃப் லைஃப் வர வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது கண்ணை திறக்கிறாங்க, இல்ல மூச்சு விடுற மாதிரி தெரியுது, இப்படி கொஞ்சம் ஏதோ அசைறாங்கன்னா லைஃப் பண்ணாச்சு, அப்பதான் ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா ஒருத்தர் கண்ணெடுக்க கொலாப்ஸ் ஆறாருன்னா அது வரைக்கும் இந்த கண்டினியூஸா சிபிஆர் கொடுக்கணும். பாருங்க விழுந்துட்டாரா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் டீம் சேஃப்டி பார்த்துட்டேன், யாரும் எதுவும் அது கஷ்டமான இடத்துல எனக்கும் சேஃப்டிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இவருக்கும் ஒன்றும் இல்லை, கை காலெல்லாம் நீட்டி விட்டுடுறேன். அது ஷவுட் ஃபார் ஹெல்ப், யாராவது வாங்கல, எங்க எனக்கு யாராவது வாங்க விழுந்துட்டாரு, தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களோ, உங்களுக்கு இங்க தெரியாதவங்க இருந்தாங்கன்னா யாருமே தெரியாது, பேரு தெரிஞ்சிருக்கா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குமார் அப்படின்னா, குமார் எழுதுங்க, என்னாச்சு எழுதுங்க, குமார் குமார், நல்லா தோல் பட்டையில தட்டி கொடுக்கும். வலி ஏற்படும், இந்த இடத்துல வலி ஏற்பட்டாதான் பிரெயினுக்கு ஸ்டிமுலேஷன் திறக்கலாம் சம்டைம்ஸ். ஏன்னா வேற பல காரணங்களால மயக்கம் அடைஞ்சு விழுந்திருந்தாங்கன்னா நீங்க அன்னெசரியா சிபிஆர் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கம்மியாச்சு, இல்ல வேற டீஹைட்ரேஷனால மயக்கம் விழுறாங்க, வேற பல ப்ராப்ளம்ஸால மயக்கம் வரும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க போய் சிபிஆர் கொடுக்கணும், ஓடிட்டு இருக்க ஹார்ட்டுக்கு எடுத்து சிபிஆர் கொடுக்க போவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க ரெஸ்பான்ஸுக்கு. ஹலோ யார் சார் எழுதுங்க, என்னாச்சு, நடக்கிறங்க நடக்கிறங்க, நல்லா ஒரு 5-6 தடவை கட்டி பாருங்க, எழுந்துக்கலையா. மேபி யூ கேன் ஈவன் பிஞ்ச் ஆன் இந்த ஆர்ம்ஸ்ல நல்லா ஒரு கிளிக் கொடுத்துருங்க, பெயின் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம் பிரெயினுக்கு, எழுந்துக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தட்டி பார்த்தாச்சு, குரல் கொடுத்து சத்தமா போட்டாச்சு, ஒரு பிஞ்சும் பெயின் கூட ஸ்டிமுலேட் பண்ணியாச்சு, எழுந்துக்கல. உடனே ஸ்டார்ட் பண்ணி ஈஸியா நான் சொன்ன மாதிரி கை ரெண்டும் லாக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து கை ஒரே லெவல்ல கீழே இருக்கும். ஓகே பாருங்க, என்னோட கையும் ஷோல்டரும் கீழே இருக்கா, இங்கேருந்து இப்படி கொடுத்துருக்காரு, இங்க ஷோல்டர் இருக்கு, இங்க கை கிடையாது, அதுதான் முட்டி போட்டு நல்லா முன்னாடி வந்துருங்க. ஷோல்டர்ல இருந்து கீழே இந்த ஹீல் சென்டர் ஆஃப் செஸ்ட்ல மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல பதிய வைக்கணும். இப்படி வச்சுக்கோங்க, தாடையை மேல் நோக்கி வச்சுக்கோங்க, வாய் திறந்துக்கும். இப்ப ஸ்டார்ட் டீலிங் கம்ப்ரெஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது மாதிரி தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கணும். புஷ்அப்ஸ் மாதிரி ஷோல்டர்ல இருந்து ஃபுல் எனர்ஜி கீழே போகணும், 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இறக்கணும். ஃபாஸ்டா 1 2 3 4 5 இப்படி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த கவுண்ட்ஸ் நீங்க ரொட்டீனா பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வீட்டுல வரும். தயவுசெய்து யார மேலேயும் பண்ணாதீங்க, ஃபிராக்சர் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு டம்மியில தான் பண்ண முடியும், இல்ல பில்லோஸ்ல பண்ணலாம், அவ்வளோ. சரியா? ஸோ இந்த கம்ப்ரெஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா தெரியும், ரியல் ஹியூமன் மேல பண்றது இட்ஸ் நாட் சோ ஈஸி. அப்படி பண்ணும் போதெல்லாம் செஸ்ட் அவ்வளவு ஈஸியாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்ரெஷன்லாம் ஆயிடாது. இந்த பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீல் பண்ணிக்கணும்,
செஸ்ட்டுக்கு நடுவில் இப்படி கை வச்சுக்கணும், வழிக்கு போகும். அதே மாதிரி மேனா இருந்ததுன்னா ட்ரெஸ்ஸை கூட அன்பட்டன் பண்ணிடலாம், ஃப்ரீயா விட்டுருணும். சுற்றி எல்லாரும் கூடிக்க கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறவங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து, நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஃபோன் பண்றவங்களாம் தனியா ஒரு டீமா மூவி பண்ணலாம். இவங்க கண்டினியூஸா 2-3 நிமிஷம் பண்ணிட்டே இருக்கவங்க டயர்ட் ஆகும். அடுத்தவங்க பக்கத்துல வந்துடணும். டேக் ஓவர் எப்படி பண்ணணும்னா விட்டுட்டு இப்ப நீ பண்ணு அப்படின்னு அந்த ஃபியூ செகண்ட்ஸ் லாப்ஸ் கூட கொடுக்க கூடாது. அதாவது பக்கத்துல ரெடியா அவங்க பொசிஷன் எடுத்துட்டாங்க, இதே மாதிரி என்ன மாதிரியே கையை ரெடியா வச்சு பக்கத்துல வந்துடுறாங்கன்னா நீங்க அப்படியே கூப்பிட்டுட்டே நகரணும். சொல்லிட்டு கவுண்ட் சொல்லிட்டு நகரணும். 1 2 3 கரெக்டா அந்த 3 சொல்லி முடியும் போது அவங்க கைங்க ஓவர்லாப் ஆகும். அவங்க கண்டினியூஸா பண்ணணும். அதுக்குள்ளேயும் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கவங்களுக்கு என்ன வந்தாச்சு எமர்ஜென்சிக்கு அப்படின்னு பார்த்து பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ இப்போ பைஸ்டாண்டர்ஸ் இந்தியால பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஏர்வேயை பத்தி கவலையே பட வேண்டாம், மவுத் டு மவுத் வச்சு பிரீத்திங் கொடுக்கணும்னு கூட நீங்க யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கண்டினியூஸா கொடுத்தா கூட போதும். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஸோ நான் மவுத் டு மவுத் ரீசர்சிகேஷன் கொடுக்குறேன், யாரோ அன்னோன் பர்சன் ரோட்ல இருக்காங்கன்னா நம்ம யோசிக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து நமக்கு வந்துருமோ அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் கூட சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம என்ன பண்ணா நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலா ஸ்டாண்டர்டா இந்த பைஸ்டாண்டர்ஸ் இந்தியா பார்க்கும்போது ஒரு விக்டிம்க்கு நம்ம காப்பாற்றுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 30 தடவை இந்த மாதிரி கம்ப்ரெஷன் போட்டு ஒரு 2 வாட்டி ஏர் கொடுக்கணும். ஏர் கொடுக்கும்போது மூக்கை க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு வாயை நல்லா திறந்துக்கணும், தலையை மேல வச்சுக்கணும், நல்லா உள்ள காத்த ஊதணும். இன்கேஸ் இது நமக்கு வாய்க்கிட்ட வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, ஒரு ட்ரங்கன் பர்சன் மாதிரி இருக்காங்க, இல்ல யாரோ அண்ணன் பர்சன் ஒரு கையை எப்படி ஒரு சால் மாதிரி வச்சுக்கோங்க, வாய் ஓப்பன் பண்ணிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு போனோம். ஏன்னா இங்க போற காத்து வெளியில வந்துடக்கூடாது, அவங்களுக்கு உள்ள இருக்காங்க. ஸோ இது எனக்கு பண்றதுக்கு நாட் ஓகே அப்படின்னா யோசிக்காதீங்க. ஜஸ்ட் முகத்தை மட்டும் மேல் நோக்கி வச்சுட்டு வாயை திறந்த மாதிரி அதுவே ஆயிடும். இல்லைன்னா கூட கொஞ்சம் திறந்து விட்டுட்டு and then start doing compression this way. Again பாருங்க, கையை எப்படி ஒரு கைக்கு மேல ஒரு கை வச்சிடுறேன், இப்படி பண்ணிட்டோம். இந்த எல்போ மடங்கக்கூடாது, முழங்கை மடங்கக்கூடாது. சென்டர் ஆஃப் செஸ்ட்ல இந்த பாமோட கீழ் பதிய வச்சுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Now air again. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 1 2 3 4 5 6 7 8 9 10. Again, pinch the nose. Start. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 2 3 4 5 6 7 8 9 10. Repeat. ஓகே, இது பண்ணனாலும் கண்டினியூஸா கம்ப்ரெஷன்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்றது? கம்ப்ரெஷன் பண்ணிட்டே கொடுத்துட்டே இருக்கணும். somebody sees you and identify things. சரியா? அதுதான் எப்பயுமே நீங்க ட்ரெக்கிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் போகும்போது குரூப்பா போங்க, தனியா போகாதீங்க. தனியா எங்கேயுமே போக கூடாது, எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது. ஏன்னா கட்டாயம் இந்த மாதிரி அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸர்ஷன் பண்ணும்போது அன்அக்கஸ்டம்டு ரொட்டீன் பண்றீங்கன்னா ஹார்ட்டுக்கு கொஞ்சம் லோடு. சடனா எங்கேயாவது ஒண்ணுமே இல்லை, நார்மலா இருக்கும் உங்களோட ஆர்ட்ரிஸ்லாம். நம்ம இத்தனை வயசுல நம்ம சாப்பிட்டது, நம்ம கொலஸ்ட்ரால் டெபாசிஷன், கால்சியம் டெபாசிஷன்லாம் எப்படி இருந்தாலும் ரத்த குழாய் உள்ள படிஞ்சுதான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல சடனா நம்ம எக்ஸர்ட் பண்ணும்போது ஒரு ரப்சர் ஆகும். அது ஆச்சுன்னா ஒரு கிளாட் ஃபார்ம் ஆச்சுன்னா போய் அடைச்சுன்னா சடன் கார்டியக் அரெஸ்ட் ஆகும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி குரூப்பா போங்க. குரூப்பா போயும் பண்ண தெரியணும், சிபிஆர் பண்ண உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான். இந்த கம்ப்ரெஷன் கரெக்டான இடத்துல அந்த கரெக்டான அளவு டிஸ்டன்ஸ் உள்ள போற மாதிரியும் ஒரு நிமிஷத்துல 100லேருந்து 120 தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்ரி 30 டைம்ஸ் இந்த மாதிரி ரெஸ்ட் பிரீத்தும் பண்ணலாம். இது பண்ண வேண்டாம்னு நினைச்சுன்னா கண்டினியூஸா சிபிஆர் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஏதாவது கண் கறக்கிற மாதிரியோ கொஞ்சம் முனகல் இல்ல அசைவு வர வரைக்கும் கொடுக்கலாம். இல்ல எமர்ஜென்சிக்கும் உங்களுக்கு அரை வர வரைக்கும் கொடுக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு உடனே அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் எ டைம் ஃபார் மெரிமெண்ட். அவங்கள இதுக்கப்புறமும் திருப்பி வராம இருக்கும். அந்த கிளாட் அப்ப டிஸ்லாட்ஜ் ஆயிருக்கலாம். நம்ம கொடுக்குற கம்ப்ரெஷன்ல ரத்த குழாயில அந்த போய் அழைச்சிருந்த கிளாட் நம்ம கொடுக்குற கம்ப்ரெஷன் என்ன ஆகும்னா கொஞ்சம் அசைஞ்சு வேற ஏதோ ஒரு இடத்துல போய் பிளாட் ஆயிருக்கும். அதனால பிளட் சப்ளை போயிட்டு ஹார்ட் திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. doesn't mean that that has gone magically எங்கேயோ போய் மறைஞ்சு போயிடுனால அது எங்கேயோ இருக்கு. அடுத்தது போஸ்ட் கேர், இந்த சர்வைவ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அது மாதிரி ஆனதுக்கான சில டெஸ்ட் லைக் ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணி அப்படியே பெயிண்டர்ல வந்துருக்கு அதை உடனே டிசால்வ் பண்ணிருக்காங்க. மெடிசனும் இந்த என்ன கலந்து வரதுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் பண்ணிதான் ஆகணும். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ரிகவரி ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் வச்சு நம்ம மற்றதெல்லாம் ஆஸ் பர் த கார்டியாலஜிஸ்ட் போவோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இன்வால்வ். ஸோ நீங்க யாராவது ஒவ்வொருத்தரா வந்து யூ ஹவ் டு ஃபீல் ஹவ் யூ கேன் டூ திஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு தெரியும். இதே மாதிரிதான் ஹியூமனோட பாடி நேச்சர் வச்சுதான் இதை பண்ணிருக்கு. இந்த மணிக்கு அந்த ஃபிட்னஸ்க்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிடுவீங்க. This is what you will do when you see somebody falling in front of you, collapsing in front of you. Okay? ஒவ்வொருத்தர ட்ரை பண்ணுங்க. விழுந்திருக்கிறவர்கள் உங்களுக்கும் சேஃபா இருக்கணும், விழுந்திருக்கிறவருக்கும் சேஃபா இருக்கணும். பெட் மேலாம் இருந்தீங்கன்னா விழுந்துட்டாங்க வீட்டுல இருக்கும் போது அப்படின்னா பெட்லயே சிபிஆர் கொடுக்க கூடாது. சிபிஆர் கொடுக்கறது ஆல்வேஸ் ஆன் தி ஃப்ளோர், ஆன் தி ஹார்ட் சர்ஃபேஸ். அப்பதான் நம்ம கொடுக்குற கம்ப்ரெஷன் பெட்ல இறங்காம அவங்க செஸ்டுக்கு கம்ப்ரெஷன்ல ஹார்ட்ல சரியா மேல சரிவா விழுந்துட்டாங்க அப்படின்னா கூட இழுத்து தரையில போட்டு சிபிஆர் பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாங்க கொடுக்கும் போது சிபிஆர் கொடுக்குறோம்னாலே பெட்டுக்கு கீழே ஹார்ட் போர்டு வச்சுதான் சரியா சார். ஃபர்ஸ்ட் எடுத்துடனே கொடுத்துருவீங்க. என்னென்ன பண்ணுவீங்க? செக் ஃபார் பிரீத். காலேஜ் பார்த்துக்கோங்க. நீங்க ஷவுட் பண்ணணும். இல்ல நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டுங்க யாராவது அப்படின்னு ஸ்பெசிஃபைடு நேம். நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு பண்ணீங்கன்னா அவர் கொடுப்பாரு, இவர் நினைப்பாரு, இவர் கொடுப்பாரு, அவர் நினைப்பாரு, கடைசியில யாருமே கூப்பிட்டு மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் பேர் ஒரு சதீஷ் நீங்க ஹாஸ்பிட்டல் கொடுங்க அந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு பத்தியா சொல்லணும். அடுத்தது அவங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, தெரிஞ்சவங்களா இருந்தா இது பண்ணும். அப்படி இல்லைன்னா ஜெனரல் பர்சன் காமன் பர்சன் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியர்பை கேஸ் போக எப்பயுமே இந்த மாதிரி இருக்கு. நம்ம பெருசா அப்பலோக்கு தான் போகணும், காவேரிக்கு தான் போகணும், எங்கேயோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது கிடையாது. நியரஸ்ட் ஒரு ஹார்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ரீச் ஆகணும். அப்பதான் சர்வைவலுக்கு ரேட் அதிகமா இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம கூட்டிட்டு போறது திருப்பி வழியில திருப்பி உங்களுக்கு அரெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம எப்படி ஆகும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் நம்ம வீடு ஒண்ணு பார்க்கணும்னா பக்கத்துல கோயில் இருக்கா மார்க்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பக்கத்துல ஒரு நல்ல சென்டர் எமர்ஜென்சியா எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா அதை செக் பண்ணிட்டு. ஸோ now you can do neck எப்படி வச்சு face எப்படி வச்சுக்கணும், tilt above so that mouth is open. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. கையோட கை லாக் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் செஸ்ட் கொஞ்சம் மேல போகணும். வயசு மேல வச்சுக்கோங்க. செஸ்ட் மேல கூடாது, குழந்தை மடங்க கூடாது. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கழுத்து மேலே வச்சுங்களா, ஃபேஸை மேலே வச்சுட்டு பண்ணுங்க. குட், ஸ்டார்ட். குட் அப்படின்னு சொல்லுங்க. குட். அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஓகே, கையை ரெண்டுத்தையும் ரிலேஸ் பண்ணிக்கோங்க. 7, 9, 10, க்ளோ.